ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, டே 4ல வந்து இந்தியா வந்து கெத்தா வின் பண்ணிருக்காங்க. இதுக்கு முக்கிய முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக பிளேயரான ரவிச்சந்திரன் அஸ்வின். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங் அணியோட ரவீந்திர ஜடேஜா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில வந்து இந்திய அணி வந்து தடுமாற்றத்துடன் இருக்கும்போது, இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பால இந்தியா அணிய வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில 100 போட்டிருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா, 88 ரன் அடிச்சிருந்தாரு. அதோட பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸில வந்து ரிஷப் பந்த் மற்றும் சுப்மன் கில் இவங்க 2 பேருமே வந்து டே 3லயே வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஓரளவுக்கு அடிச்சிருந்தாங்க. டே 4ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப் பந்த் சதம் போட்டிருந்தாரு. அதோட பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில்லும் அவரும் சதம் போட்டிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்திய அணி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. 515 ரன்னு டார்கெட் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ்க்கு. பங்களாதேஷ் அணி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 140 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பண்ட் இவங்களோட சதத்தால வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 515 ரன்னு டார்கெட் பண்ணாங்க பங்களாதேஷ்க்கு. 515 ரன் அடிக்கிறது வந்து ஒரு எளிதான காரியம் இல்ல. கடினமான செயலு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பங்களாதேஷ் வீரர் வந்து ஓப்பனிங்ல நல்ல ஒரு தொடக்கத்த குடுத்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வின் பண்ணலனாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கோரை கொண்டு போயிடணும் அப்படின்னு வந்து பங்களாதேஷ் வீரர்கள் நினச்சாங்க. ஏன்னா, வெயிட்டான டீம் வந்து இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா, 515ங்கிறத வந்து ஒரு 350 அப்படின்னு கொண்டு போனா, அந்த அணியில வந்து நம்ம ஒரு சமமான அணியா இல்லனாலும் ஒரு ஓரளவுக்கு வந்து போராடணும் அப்படின்னு வந்து பங்களாதேஷ் வீரர்கள் நினச்சிருப்பாங்க. அதே நடக்காம போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சாண்டோ, சகிப் அல்சன் 2 பேருமே டே 4ல வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்தாங்க. சாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அரை சதத்தை எடுத்தாரு. பின்னர் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைமுக்குள்ளார எல்லா ஆல் விக்கெட்டும் இழந்துட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் வந்து ரோஹித் சர்மா, அஸ்வின் வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தார் செகண்ட் இன்னிங்ஸில. பின்னர் பார்த்தீங்கன்னா, இவங்களோட சதம் தான் அப்படின்னு வந்து வெற்றி காரணம் அப்படின்னு வந்து பேட்டி குடுத்திருந்தாரு. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.